calling is either switched off or not reachable at the moment. ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. பிரியாவுக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. பிரியா கிட்ட ஃபோன் கொடுங்க. நானும் தான் ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. உங்களை தொந்தரவு பண்ண வேணான்னு நானும் ஃபோன் பண்ணலை. பிரியா கிட்ட ஃபோனை கொடுங்க. நேரம் காலம் தெரியாம. கோயிலுக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க அத்தை? கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? என்ன விளையாடுறீங்களா? ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலைல சென்னையில் இருப்பேன், வந்து பேசிக்கிறேன். எங்கங்க பிரியா? அதை தான் நானும் கேட்குறேன். பிரியா எங்க? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. உலகத்திலே சந்தோஷமாக கவலையே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். நல்ல அம்மா, நல்ல அப்பா, நல்ல சப்போர்ட்டான ஒரு அண்ணன், உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷம் மாதிரி ஒரு காதலி. அவள் தொடும்போதெல்லாம் பெற்றவங்க குழந்தைய முத தொடும்போது ஒரு நெருக்கம் இருக்கும்ல, அப்படி இருக்கும். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே கவலை, கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கன்னி பையனாக வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருமோன்னு பயமாக இருக்குது. இந்த சூழ்நிலை எந்த பசங்களுக்கும் வரக்கூடாது. கர்த்தரே, ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியல. கன்னி பையனா ஏதோ பால்குடி பையன் மாதிரி கலாய்க்கிறானுங்க. மாப்பிள்ள, இப்போலாம் பொண்ணுங்களை லவ் பண்ண வச்சுக்கோ, ஒரே மாதத்தில் மேட்ரு முடிக்கணும், இல்லைன்னா கைட்டு விட்டு போயினே இருப்பாளுங்க. நம்பர் தரேன், செம்ம மேட்ரு. உன் லவருக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்க. போர் அடிச்சதுன்னா பிளாக் லிஸ்ட்டை போட்டு போயிட்டே இரு. நீ மட்டும் தானே நம்ம டீமில் இந்த மாதிரி ஒரே பொண்ணை லவ் பண்ணுற? மச்சி, நான் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆனால் உன்ன மாதிரி இல்லை, முடிச்சிட்டேன் மச்சி. இன்னைக்கு 2ல் ஒரு முடிவு கேட்டே ஆகணும் நான் போனேன். ஆனால் ஏங்க, என் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. கவர்மெண்ட் ஜாபாம், நல்லா சம்பாதிக்கிறாராம். இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலாமா? சீரியஸாக பேசும்போது காமெடி பண்ணாதீங்க. ஜோக்கா? சீரியஸாக தான்மா பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லவ் பண்ணுற பொண்ணுங்களாம் ஃபோன்லேயே செக்ஸியாக பேசுவாளுங்க. நீ அது கூட பண்ண மாட்டேங்கிற. ஏங்க, என் வீட்டில் ஒத்துக்க வைக்க என்னங்க பண்ணுறது? எப்படின்னா ஒத்துப்பாங்க? அவள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நான் 13,000 சம்பளம் வாங்குறேன். நல்ல சம்பளம் வாங்கினாச்சு, வீட்டில் தைரியமாக பேசலாம். இருந்தாலும் என் அண்ணா சொன்னார், அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னைக்கு போயிட்டு ஒரு 3 மாதம் கோர்ஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்கி 80,000 சம்பளத்துக்கு உடனே துபாய்க்கு கூப்பிட்ருவாங்களாம். அப்போ ஒரு முடிவு எடுத்தேன், நாமளும் அதே கோர்ஸை படித்து துபாய்க்கு போயிட்டு ஒரு 2 மாதம் சம்பளம் வாங்கின உடனே அண்ணா வீட்டுக்கு கால் பண்ணி பேசலான்னு. துபாயிலேருந்து திரும்ப வந்துட்டு இங்கேயே கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே சொந்த ஊர்லேயே இருந்துடலான்னு இருக்கேன். சென்னைக்கு வந்ததும் கையில் பேக்கோட பேக்கு மாரி நின்றுருந்தேன். அண்ணனோட ஃப்ரெண்டு முன்னாடி பார்த்தா பழைய பஞ்சரான டியூப் மாதிரி இருப்பான். இப்போ என்னடானா வார்னிஷ் அடிச்ச பீரோ மாதிரி ஜம்முன்னு இருக்கான். சென்னையில் வக்கீலானா வலுவாக சம்பாதிக்கலாம் போல இருக்கே. அண்ணா ரெண்ட் எவ்வளோண்ணே? டேய், சொந்த விடுறா. அண்ணனை ஊரில் பார்த்த மாதிரி நினச்சிட்டு இருக்கியா? அண்ணனோட லைஃப் ஸ்டைலே வேற. வா. அன்றைக்கே காசு கட்டி கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டேன்.
வாரத்தில் 2 நாள் கிளாஸ் உங்களுக்கு. மார்னிங் 10 to ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும். திங்கள் வியாழன் உங்களோட கிளாஸு. மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வரணும். சரிங்க சார். சார் வாரத்துக்கு 2-3 நாள் கிளாஸுக்கு பதிலாக டெய்லி கிளாஸ் வச்சிங்கன்னா ஒரு 2-3 வாரத்தில் கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் கிளம்பிடுவேன் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. வாரத்தில் 2 நாள் போக மிச்சம் 5 நாள் கண்ணும் கருத்துமா படித்தாதான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். எக்ஸாமா? பஞ்ச பரதேசி எக்ஸாம்லாம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. கிளாஸுக்கு போனால் போதும் சர்டிஃபிகேட் தருவாங்கன்னு சொன்னான். யார்? எங்கள் அண்ணன் தான். ஆமாம் சுனில் அண்ணா, கேட்கணும்னு நினச்சேன். ஃபேமிலி எங்கண்ணா? தம்பி, அண்ணனுக்கு செகண்ட் பேபி இன்னும் 2 மாதத்தில் பிறக்கும். அதான் அண்ணி ஊருக்கு போயிருக்கா. வரத்துக்கு 6 மாதம் ஆகும். அண்ணா அண்ணியானது ம். அருமையான ஜோடி பொறுத்தண்ணே. ஹே, அண்ணனே கலாக்கிறியா? பொண்டாட்டி சூப்பராக இருக்குன்னு நினச்சிருந்தேன்னா அண்ணா நகரில் இப்படி ஒரு வீடு கிடச்சிருக்குமா? போயா நீயும் லாயர்னு ஊருக்குள்ளே குப்பை கொட்டிட்டு. சென்னைக்கு வந்து சுனில் அண்ணன் எவ்வளோ திறமையான லாயராக மாதிரி அண்ணா நகரில் சொந்த வீடு வாங்கியிருக்காரு. நீ இருக்கிறிய தூ, உன்னால என் அண்ணனை அசிங்கப்படுத்திட்டேன். டேய், ஃபுல் டே உங்க கூட சுற்றிருக்கேன். அப்போவே தெரிய வேணா அண்ணா வெட்டியாக தான் இருக்கேன்னு. பொண்டாட்டி தான்டா. சண்டேனாலே அண்ணா அண்ணியை மிஸ் பண்ணுறேன்டா. ஏன்னா டேய், சமைக்கிறதுக்காக நமக்கு ஒய்ஃப் வேண்டா, சண்டே மட்டுமா அது? என்னென்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கு. உனக்கு என் அண்ணனே பரவாயில்ல போல இருக்கு. டேய், இதை போகிறா பாரு. நம்ம வீட்டுக்கு எதிர் வீடு தான். பா, கடவுளோட அற்புதமான படைப்புடா. பக்கத்தில் போகிறானே அவன் புருஷன் கொடுத்து வச்சோண்டா. அண்ணா நகரில் சொந்த வீடு, அழகான பொண்டாட்டி. ஆஹா, அண்ணனுக்கு அடுத்த பிறவிலையாவது இந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு கடவுளை வேண்டிக்கடா. ஏண்ணா அது குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன அவ்வளோ பில்டப்பு? டேய், அண்ணன் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்டா. பின்னாடி மட்டும் பார்த்துட்டு பேசாத, முன்னாடி பார்த்துட்டு பேசு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை எதிர்ச்சியாக அவளை பார்த்தேன். அவளோட முகத்தை என்னால் சரியாக பார்க்க முடியல. ஆனால் அவளை பார்க்கணுன்ற ஆர்வம் என்ன அறியாமலே எனக்குள்ளே வந்துருச்சு. பக்கத்தில் எதனா ரீசார்ஜ் கடை இருக்கா? ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ரைட்டில் போங்க. ஓகே, தேங்க்யூ. எங்கே பாஸ், காலிங் பெல் வச்சா கரண்ட் கூட இல்லை போது, கதவு திறக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா மொபைலில் பேலன்ஸ் கூட இல்லை, அதான் ரீசார்ஜ் பண்ணலான்னு கடைக்கு போய்ட்டு. பாஸ், ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ரைட்டில் போனால் ரொம்ப தூரம் போகணும். ஓ, ஒன்று பண்ணலாம், அவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான். நானே உங்களுக்கு கால் அடிக்கிறேன், அவங்க சரி. கீழே வருவாங்க, நீங்களே உங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் டைப் பண்ணுறீங்களா? ஏர்டெல்லில் உங்களை வரவேற்கிறோம். மொபைல் சேவைகளுக்கு 1 ஐ அழுத்தவும். 6 லைன் மற்றும் பிராட்பேண்டுக்கு எடுக்க மாட்டாங்க. ஓகே. உங்கள்கிட்ட ஒரு நம்பர் இருக்குல்ல, ஆ. அந்த நம்பர் இதில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். அவங்க ஹஸ்பண்ட் நம்பராக இருக்கும். ம். ஹை, ஏற்ற வீட்டில் தான் இருக்கேன். ஒரு ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, என் ஃபோனில் தான் கால் பண்ணாரு. தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ் பாஸ்.
சிக்னல் ஒழுங்காக கிடைக்கல. நீங்கள் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க? என் நம்பர் தான் இருக்குல்ல, கால் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே. ஹலோ, நான் எதிர் வீட்லேருந்து. சொல்லுங்க, தெரியுது. ஆமாம். நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் எங்க போனாலும் ஏன் இப்படி பாக்குறீங்க? ஐயோ சாரிங்க, அப்படிலாம் இல்லை. என்னை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா, நானும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா கேஷுவலாக தான் பேசிக்கிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேரும் ஒரு 35 நிமிஷம் பேசியிருப்போம். நான் சம்மந்தமே இல்லாத ஒருத்தங்கிட்ட ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு யோசிக்க தெரியாத அளவுக்கு பேசிகிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ஹார்மோன் என்னை பேச வச்சு அழகு பார்க்குறதுன்னு தெரியுது. அப்புறம் ஜூஸ் குடிக்க போகலாமான்னு கேட்டா. சரி போனால் தப்பு இல்லைன்னு யோசித்தேன். ஏறுங்க. பைக்லையா? என்ன பைக்லையா? நீ ஓட்டுறியா? இல்லை இல்லை, நீங்களே ஓட்டுங்க. வெயில் சுளீர்னு அடிக்குது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு மட்டும் சில்லுன்னு இருந்துச்சு. அவளோட முடி, அதுலேருந்து அந்த ஷாம்பு வாசனை, அவளோட ட்ரெஸ்ஸு, அந்த சென்ட்டு வாசனை, அவள் கையை பிடிச்சேன். நல்லா சாஃப்டாக சில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் என் மைண்டில் ஒன்று தான் ஓடிட்டு இருந்துச்சு. இவ்வளோ ஈஸியாக ஒரு பொண்ணு நம்மளுக்கு பிக்கப் ஆகுமா? இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னால் ருசிச்சு சாப்பிட கூட முடியல. பில்லு கூட அவளே கட்டிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடு வந்துடும். அதனால் மனசுக்குள்ளே ஒரே போராட்டம். என்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிற ஒரு பொண்ணு இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் தேவையில்லையான்னு என் மனசாச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ளே என் கை அவள் இடுப்பு பிடிச்சிருச்சு. இறங்குடா. என்னடா பண்ண? செருப்பு பிஞ்சுக்கோ உனக்கு. ஒரு பொண்ணு நல்லா பேசி பழகினாலே அவள் தப்பானவளாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். என்னோட அறியாமையை பார்த்து அசிங்கப்பட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தேன். சாகிற வரைக்கும் ஒரே பொண்ணோட தான் வாழ்வேன். அது என் அண்ணன் மட்டும்தான். செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். சாரி. என்ன சாரி? நீங்களாம் எங்கேருந்து வரீங்க? நீங்களாம் யாரையுமே ஃப்ரெண்டாகவே பார்க்க மாட்டீங்களா? மன்னிச்சிடுங்க. என்னை ஃப்ரெண்டாக நினச்சி பேசுதா இருந்தால் எப்போ வேணால் கால் பண்ணுங்க. இல்லைனா தயவு செஞ்சு காலே பண்ணிடாதீங்க. என்னடா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணவே இல்லை? இல்லைங்க, உங்கள்கிட்ட பேச கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். அட போடா, தப்பு செய்கிறது மனுஷனோட இயல்பு. அதை உணர்ந்துட்டல, அப்புறம் என்ன? சரி சொல்லு, இன்னைக்கு நைட் வெளியே போகலாமா? நைட்டா? எங்கே? பைக் ரைட். நைட்டில் ரோடு ஃப்ரீயாக இருக்கும், ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே சுனில் அண்ணன்ட்ட என்ன சொல்கிறது? அதெல்லாம் நான் சொல்லித்தர மாட்டேன். உனக்கு இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா போத்திட்டு தூங்கு. ஐயோ யார் இவ? தொட்டாலும் அடிக்கிறா, நைட்டு வெளில கூப்பிட்றா. ஐயோ என்னடா ஆச்சு உனக்கு? ஏங்க நான் எதுவும் பண்ணலங்க. நீ என் கூட தான் வந்துட்டு இருக்கியான்னு பார்த்தேன். பின்னாடி தள்ளி உட்காருன்னு போய் கீழே விழுந்துடாத. அன்னைக்கு போலீஸ்ட்டு வர மாட்டணும். யாருமா இது? என் ஹஸ்பண்ட். என்ன புருஷன்னு சொல்லிட்டு அசால்ட் எஸ்கேப் போயிட்டா. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக சுற்றணும், கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. ஹலோ, தூங்கிட்டா இருந்தீங்க? நான் கூட கிளாஸ் போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன்.
ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க. நீங்க கிட்ட இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இப்ப எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க படிக்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பேசாமையே இருக்கேன். புஜிமா எழுந்துட்டியா? நானும் இப்போதான் எழுந்தேன். சாப்பிட்டியா? இல்லை. முதல்ல போய் சாப்பிட்டு புஜிமா. இன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேருக்கும் மூவிக்கு புக் பண்ணியிருக்கேன். என்ன மூவின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை, நான் வரல. நான் படிக்கணும். ஹலோ ஹலோ பிரியா? ஹலோ ஹலோ பிரியா, கேக்குதா? கேக்குது. என்ன? இல்லை, கட் ஆயிடுச்சு. கட் ஆகல, நான் தான் கட் பண்ணேன். நீ தான் வர மாட்டேன்ட்டல, அப்புறம் என்ன? ஃபோனை வச்சுட்டு வேலையை போய் பாரு. சார்க்காக இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? இல்லை, அது வந்து ஒரு சின்ன வேலை தான். ஷோ, எதுவும் பேசாது. கை நீட்டு. இந்த கை இல்ல, இந்த கை. இந்த வாட்ச் கட்டின அப்புறம் உன் கை ரொம்ப அழகா இருக்குல்ல? ம். நேத்து நைட் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா மறக்க மாட்டல? ம். இந்தா. என்கிட்ட தான் ஃபோன் இருக்கு. உனக்கு ஃபோன் பண்ணி என் பில் எகிருதுடா. இந்த ஃபோனில் என் சேம் நெட்வொர்க் சிம் கார்டு போட்டிருக்கேன். நான் என் ஃபோன்லேருந்தே பண்ணுறேனே. நீயே பிடுங்க வேணாம், புடி. உனக்கு படத்துக்கு போக விருப்பம் இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் போகலாமா? நிறுத்து. ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? இல்லைடா, வெங்கட்டோட ஃப்ரெண்ட் நம்மளை சிக்னலில் வச்சு ஒன்றா பார்த்துட்டான். யார் வெங்கட்டு? என்னோட புருஷன். ஐயோயோ, ஏதாவது பிரச்சனை ஆகிட போதும். முதல்ல உன் புருஷனை கால் பண்ணி சமாளி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். பதர்னா தான் மாட்டுவோம். என் வீட்டுக்காரர்கிட்டேருந்து கால் வருது, நான் அப்புறம் பேசுகிறேன். வேலை முடிஞ்சிருச்சா? ஆமாம். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? சமைச்சிட்டு இருக்கேம்மா. தனியாக சமைச்சு சாப்பிடவே போர் அடிக்குது. நீ சாப்பிட்டியா? இல்லை. நான் இருந்தால் இன்னும் சமைச்சு கொடுத்துருப்பேன்ல. என்ன உங்கள் அசிஸ்டன்ட்னு சொல்லி வேலைக்கு சேர்த்துட்டு உங்களை கூடவே கூட்டிகிட்டு போங்களேன். உன்னை கூட வச்சா நான் வேலை பார்த்த மாதிரி தான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மட்டும் போதுமா? வாரத்தில் 3 நாள் சென்னை கம்பெனி, 4 நாள் பெங்களூர் போயிடுறீங்க. சென்னையில் இருக்க அந்த 3 நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ரொம்ப கம்மி. போர் அடிக்குதுப்பா. உன் ஃபோட்டோ தான் வச்சு கொஞ்சிட்டே இருக்கேன். காட்டு மிராண்டி. காட்டு மிராண்டியா? நானா? ஏன்பா? என்ன ஏன்பா? மற்றவங்களுக்கு தானே தெரியும் நீ சாஃப்டானவன்னு. ஆனால் எனக்கு தானே தெரியும் சுயரூபம். காட்டு மிராண்டி. உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு அம்மா கபாலீஸ்வரர் கோயில் கூப்பிட்டாங்கன்னு போயிட்டு வந்தேன். போகும்போது என் சித்தப்பாவோட பையன், உங்களுக்கு கூட தெரியுமே, சதீஷ். ஆமாம். அவன் பெட்ரோல் இல்லாமல் பைக் ஆஃப் ஆகி ரோட்டில் நின்றுட்டு இருந்தான். அப்புறம் நான் தான் டபுள்ஸ் கூட்டிகிட்டு போய் அவனை பெட்ரோல் பங்க்கில் விட்டேன். நீங்கள் தான் நான் வண்டி ஓட்டினா பின்னாடி உட்காரவே மாட்டுறீங்க. எனக்கு தெரியும். நுங்கம்பாக்கம் சிக்னலில் வண்டி நிறுத்தினியா? தெரியலையே. நிறுத்தின. ஓய் போங்கு, சும்மா வாயில் வரதுலாம் சொல்லாத. என் ஃப்ரெண்டு ஃபைசல், நீ யாரோ ஒரு பையனோட நுங்கம்பாக்கம் சிக்னலில் நின்றுட்டு இருந்தேன்னு சொன்னான். சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நான் எதுவும் சொல்லலை. என்கிட்ட பேசாத, ஃபோனை வை. எவனோ ஒருத்த என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கான்.
என் பொண்டாட்டி பற்றி தப்பாக சொல்லாதீங்கன்னு உனக்கு சொல்லணும்னு தோணலல்ல? போடா. ஹலோ, டேய் வெங்கட் ஃபோன் பண்ணாண்டா. யார் வெங்கட்டு? உன் தலை. எத்தனை வாட்டி சொல்கிறது? என் புருஷன். ஃபோனில் பேசும்போதே அவன் வாய்ஸ் டல்லாக இருந்துச்சு. அப்போவே தெரிஞ்சிடுச்சு நம்ம சிக்னலில் நின்னது அவன் காதுக்கு போயிடுச்சுன்னு. ஐயோ, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சமாளிச்சிட்டேன். என் வீட்டுக்காரங்கிட்டேருந்து கால் வந்துட்டே இருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன். சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. சாரிப்பா, நான் தான் உங்ககிட்ட ஒன்றுமே கேட்கவே இல்லையே. கண்ட நாயெல்லாம் எனக்கு தப்பாக சொல்லும். யாராச்சும் உன்னை பற்றி என்கிட்ட தப்பாக சொன்னால் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். ஏன்னா உன்னை லவ் பண்ணுறேன், நம்புகிறேன். எனக்கு ஒன்றா தனியாக விடு, ஃபோன் பண்ணாத. சாரி 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 சாரி. சாரியை தூக்கி உன் தலையிலே போட்டுக்கோ. என்ன வேணும் சொல்லு. சுடிதார், சாரி, கோல்ட் செயின். லஞ்சமா? எனக்கு ஒன்றும் வேணாம். நீ பார்த்து பத்திரமா வா, அதுவே போதும். ஐ லவ் யூ. போடா, ஃபோனவே. லவ் யூ. எப்பவுமே பிரியான் தானே கூப்பிடுவேன். இப்போ என்ன பட்டுக்குட்டி பட்டுக்குட்டிங்கிற? பட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கியா? அதான். இன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிக்கல. ஏன்டா புஜிமா? பின்ன எல்லாத்தையும் அதுவே மறைச்சிச்சு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. டேய், ஒத்த வாங்குவேன். போர் அடிக்குதுடா. வீட்டுக்கு வரியா? படம் பார்க்கலாம். படமா? டிவி இல்லடா, சும்மா பேசிட்டே பார்க்கலான்னு தான். நீ ஆம்பளையாடா? பொண்ணு நானே கூப்பிடுற, நீ யோசிக்கிற? ஓ, பசங்களாம் நைட்டு காம்பவுண்ட் எகிரி குச்சி போனேன்னு சொல்லுவானுங்க, அதானே இது? நீ ஏரியெல்லாம் குதிக்க வேணாம், கேட்டு சும்மா தான் சாத்தி வச்சிருக்கேன். இந்த ரோட்ல 12 மணிக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க, நீ தைரியமா வா. சார், மாணிக்கம் வந்திருக்கார் சார். டேய் நவீனு, எது பண்ணாலும் நின்று நிதானமாக தெளிவாக பண்ணணும்டா. ஏற்கனவே ஒரு வாட்டி இடுப்பில் வச்சு வாங்கி கட்டிக்கிட்ட. கொக்கு மாதிரி காத்துட்ருக்கேன், ஒரு நாள் சிக்குவா. மொதல் நாள் மட்டும் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, அப்புறம் செல்லை சைலண்டில் போட்டு சைலண்ட்டாக வந்துகிட்டே இருப்பேன். இது அடுத்த ஒரு வாரத்துக்கு கண்டினியூ ஆயிடுச்சு. 35, 36, 37, 38, 39. புஜி 40. டேய் உட்காருங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, ஒண்ணு டேய். அவசரம் நம்ம பண்ணு. சொல்லு. என்ன பாருடா, என்கிட்ட பேசு. இரு, செம்ம சீன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தனியா இருக்க போர் அடிக்கும், நான் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு போறேன். டேய் புஜி, சரக்கு அடிக்கலாமா? இருக்கா?
மா நீ பட்டுக்குட்டி இல்லை பாரில் வேலை பார்க்குற குட்டி. ஐயே இது வெங்கட்டோடது, அவன் தான் அப்பப்போ குடிப்பான். ம் ஏன் நீங்கள் மட்டும் தான் குடிக்கணுமா? நாங்களாம் குடிக்கூடாதா? சரி எனக்காக குடியேன். போடா, எனக்கு நாத்தமே பிடிக்காது. ப்ளீஸ் 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 எனக்காக ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏய் ஐயோ தொண்டெல்லாம் எரியுதுடா. லூசு, ராவா குச்சா அப்படி தான் இருக்கும். நீ தானே குடிக்க சொன்ன. உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். இதுக்கு பேர் 60. இங்க பாம்பெல்லாம் ஒண்ணும் இல்லையாமா? அது பாச்சி இல்லம்மா, கரப்பாம்பூச்சி. சரியா போச்சு, இதுக்கு போய் இந்த பயம் பயக்கிறிய. ஆம்பளை கரப்பாம்பூச்சி. இனி ஒண்ணும் இல்ல, போய் குளி. பிரியா 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 பெட்ரூம் போய் போடுறி. பிரியா பிரியா பண்ணாட பிச்சைக்கார நாய் பரதேசி. டேய் ஏன் அப்படி பண்ண? 420 ஃப்ராடு. சாரிங்க. ஃப்ராடு. இல்லைங்க, தெரியாமல் நடந்துச்சுங்க. சாரிங்க ப்ளீஸ். நான் ஏதோ இதுக்கும் சாரியா? வா உன்னை வச்சுக்கிறேன். உன் செட்டியை இங்கே விட்டு போயிட்ட. இல்லையே, போட்டு தானே வந்தேன். செருப்பு நீ போட்டு போனது ஏன் செட்டி. ஐயோ என் தோழில் ஈ கைவிரல் உன் மூச்சில் நான் ஏங்கினேன். என் தோழில் ஈ கைவிரல் உன் மூச்சில் நான் ஏங்கினேன். ஈ காமம் பாபமல்ல, உன் கோபம் சோகமல்ல. என் தோழில் ஈ கைவிரல் உன் மூச்சில் நான் ஏங்கினேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. இனி சாகிற வரைக்கும் உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. என்னை விட்டு போயிட மாட்டல்ல? என்னடா புஜி யோசிக்கிற? இந்த ஏரியாலே இந்த லாட்ஜ் தான் சேஃப்டி. வா. உனக்கு எப்படி எல்லா ஏரியா லாட்ஜ் பற்றியும் தெரியுது? தெரியும், வா வா. வாங்க மேடம். தம்பி இங்கே வாடா, 402 சாவி எடுத்துக்க. மேடத்துக்கு ரூமை காட்டு. இந்தாங்க அட்ரஸ்.
அட்ரஸ்லாம் வேணாம் மேடம், எப்பவும் போல தானே ஃபில் பண்ணிக்கிறேன் மேடம். நீங்கள் யார் சார்? இல்லை, ஹஸ்பண்டு. காமெடி பண்ணாதீங்க சார், போங்க சார். இல்லை சார், போங்க சார், போய் என்ஜாய் பண்ணுங்கள் சார், போங்க சார், போங்க சார், போங்க சார். அட போங்க சார், போங்க. அவன் ஏன் அவ்வளோ கேவலமாக சிரிச்சான்? ஹஸ்பண்டு, நான் அவளோட புருஷன் இல்லை, அவளோட என்ஜாய் பண்ண தான் வந்தேன்னு எப்படி உனக்கு தெரியும்? காமெடி பண்ணாதீங்க சார், போங்க சார், போங்க சார், போய் என்ஜாய் பண்ணுங்கள் சார், போங்க சார். நான் அவளை பிக்கப் பண்ண தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையிலே அவள் தான் பிக்கப் பண்ணியிருக்கா. அட்ரஸ்லாம் வேணாம் மேடம், எப்பவும் போல தானே ஃபில் பண்ணிக்கிறேன் மேடம். அவளை பற்றி 24 மணி நேரமும் யோசிக்க வைக்கிறா. இந்த உலகம், குடும்பம், காதலி எல்லாத்தையும் மறந்துட்டு இவ கூட சுற்றிட்டு இருக்கேன். நான் சுயநலவோட தான் இருக்கேனா? இந்த போதையிலேருந்து வெளில வரலாம், என் வாழ்க்கையை அறிஞ்சிருமே. நான் ஃபோன் பண்ணா எடுக்கவும் மாட்டேங்கிறீங்க, நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்படி என்னங்க படிப்பு? நீங்க ஃபெயில் ஆயிட்டா நம்ம கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகமே எதாலும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க பேசாம இருக்கிறது என்னால தாங்க முடியல. அழுகையா வருது. I love you. என்ன பிரியா? புச்சிமா, என்ன பண்ணிட்டு இருக்க? போர் அடிக்குதுடா, சீக்கிரம் வா. இல்லை பிரியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இனிமேல் நான் வரமாட்டேன். என்ன சார், பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னடா, கழட்டி விட்டலான்னு பார்க்குறியா? அப்படி இல்லை, உன் முன்னாடியே சுற்றிட்டு இருந்தா என் வேலையா இரு பாப்பா. டேய், நீ நினச்சி போலாம் வந்து போகிறதுக்கு நான் என்ன? உனக்கு 5 நிமிஷம் தான் டைம் தருவேன், அதுக்குள்ளே என் முன்னாடி வந்து நிற்கிற. அப்படி நிற்கல 6வது நிமிஷம் நான் உன் வீட்டில் வந்து நிற்பேன், பார்க்குறியா? சரி சரி, வெயிட் பண்ணு. ரோட்டில் யாராவது இருந்தா நான் எப்படி வருவேன்? அது உன் பிரச்சனை. எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன் கூட கிளம்பி வந்துட்டே இருப்பேன். உன் கூட வந்தால் நல்லா பார்த்துக்க மாட்டியா? யாரும் பார்க்கல. புஜி, ஏன்டா அங்கே நிற்கிற? வந்து என் பக்கத்தில் உட்காரு. இன்னும் 2 நாளில் எனக்கு எக்ஸாமு. கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணி ஆகணும். அவ்வளவு அக்கறை இருந்தால் படிக்காம எதுக்கு என்ன பார்த்த? நீயா தானே வந்து நம்பர் கேட்ட? என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி என்ன பைத்தியமாக்கிட்ட. உன்னை எவ்வளோ நம்பி என் வீட்டுக்குள்ள விட்ட, என்னை குடிக்க வச்சு நான் சுயநனவு இல்லாத நேரத்துல என்ன மாதிரி பாவப்பட்ட பொண்ணுங்கள்லாம் இந்த பூமியில பிறந்திருக்கவே கூடாது. நான் சின்ன புள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்துவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். வெங்கடனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் எங்களால் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியல. டாக்டரும் அவனால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீ வந்த, எனக்கு ஒரு குழந்தையும் தந்த. இந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறப்போ என்னை விட்டு போறேங்கிற. போடா போ, நீ அவ கூட வேணா போ. என்கிட்ட இல்லாது அப்படின்னு அவகிட்ட இருக்கு. ப்ளீஸ்டா, எனக்கு கோவம் வர மாதிரி ஏதாவது பேசி அடி வாங்கிடாத. சரிடா, நான் கன்சீவா இருக்க விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சா எப்படியோ என்னை வெளியே துரத்திடுவான். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய நான் மட்டும் தனியா வளர்க்கணுமா? என் வாழ்க்கை எப்படியோ போட்டோம், நாசமா போட்டோம். நீ நல்லாரு, அது போதும்.
எனக்காக ஒன்று பண்ணுவியா? சொல்லு. உன் கூட 100 வருஷம் சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு. 100 வருஷம் வேணாம், 1 வாரம் இல்ல வெறும் 3 நாள் என் கூட மட்டும் நம்ம இங்க போயிடலாம். நான் சொல்றதெல்லாம் செய்யணும், என்ன சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த 3 நாள் ஞாபகம் போதும், நான் வாழ்ந்துடுவேன். ஏதாவது பேசுடா. இன்னைக்கு வந்து 2 மாதம் தான் ஆகுது. 2வது வாரத்துக்கு அப்புறம் தான் பிரியா கிட்ட நான் பேசவே ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 20 நாளாக தான் எங்களுக்குள்ள உடல் ரீதியாக தொடர்புள்ள இருக்கும். 35-40 நாள் ஆனால் தான் கர்ப்பமாக இருக்கிறது ஒரு பொண்ணுக்கே தெரியும். ஆனாலும் என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அனன்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு மனைவியாக வரதுக்கு தயாராக இருக்கும்போது இப்படி ஒரு கடைசியில் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு அழுகுதான் வருது. ஒரு பொண்ணுக்கு எப்போ கோவப்படணும், எங்கே அழணும்னு நல்லாவே தெரியும். பொண்ணுங்களோட அழுகை எதிரியை தரமட்டமாகிற ஆயுதம் மட்டும் இல்லை, தான் செஞ்ச தப்பை மறைக்கிற கேடயமாகவும் பயன்படுது. இப்போ நான் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவள் ஆசைப்பட்ட மாதிரி 3 நாளும் சேஃபாக இருந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவகிட்டேருந்து வேலைக்கு வந்துடணும். இந்த 3 நாளும் என் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான நாளாக இருக்கும். என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி, தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி, கண்மணி. வருகிற டிசம்பர் 1ஆம் தேதி எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். உங்கள் ரகசியங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும். எய்ட்ஸ் இல்லாத புதிய இந்தியாவை உருவாக்குவோம். பிரியாவுக்கு HIV இருக்க வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அவன் வீட்டுக்காரனுக்கு இருந்துச்சுன்னா? ஐயோ, இப்போ ஏன் என் மைண்ட் இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் யோசிக்குது? என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல. ஒழுங்கா க்ளீன் பண்ணுங்க. பண்றேன். குற்ற உணர்ச்சியில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கேன். ஆனால் அவளுக்கு அது கொஞ்சம் கூட இல்லை. இன்னும் 2 நாள்ல வெங்கட் பெங்களூர் கிளம்புறான். அவன் கிளம்புனதும் நம்ம கொடைக்கானல் கிளம்புறோம். கொடைக்கானலா? ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்லை, ஒன்றும் இல்லை. அது பேக்ல எடுத்து வச்சிட்டிங்களா? எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கார்ல எல்லாம் ரெடியா இருக்கு. Okay. வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சா நீ? பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா தஞ்சாவூர் மதுரை கோயிலுக்கு போறாங்களாம், என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. போயிட்டு வரட்டா? என்னைக்கு போறாங்க? இன்னைக்கு நைட்டே. முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, போறப்ப சொல்ற. அதுவா, கூட ஒரு நாள் உங்களுக்கு சென்னையில் இருக்கணும்னு தோணி இருந்தா உங்க கூடவே இருந்திருப்பேன். உங்ககிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன். நீங்க கிளம்புன அப்புறம் நான் தனியாக தானே இருக்கணும், அதான். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. உன் அம்மா எந்த காசும் செலவு பண்ண வைக்காத, நீயே எல்லா செலவும் பார்த்துக்கோ, சரியா? மா, வெங்கட் என்ன இன்னைக்கு பெங்களூர் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே பிரியா? நாங்கள் போயிட்டு வரத்துக்கு 4 நாள் ஆகும். என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, என் ஃபோனுக்கு லைனே கிடைக்கலனா கூட சரி, அவருக்கு காலே பண்ணிடாத. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் என்னை கூட்டிகிட்டே போக மாட்டாரு, தொந்தரவா இருக்கு. சரி பிரியா, பார்த்து கவனமா போயிட்டு வா. சார், இவங்க லாஸ்ட்டாக 3 நாள் கொடைக்கானலில் இருந்திருக்காங்க சார். முந்தா நாள் கடைசியாக மதுரையில் இவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு சார். சார், நாங்கள் நைட்டே கொடைக்கானல் கிளம்புறோம். என்னாச்சு சார்? இது உமன் மிஸ்ஸிங் மேட்டர், ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். நைட்டே கிளம்புறோம். அவசரப்பட்டு ஸ்வெட்டர் எடுக்காமல் வந்துட்டேன் சார்.
லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க சார். தம்பி. வரேன் சார். மணி அவரோட போங்க. அத்தனை ஹோட்டல்லையும் சிசிடிவி ஃபுட்டேஜ், ரிஜிஸ்டர் புக்கு, ஒர்க்கர்ஸ் டீட்டெயில்ஸு அவங்கள தீர விசாரிங்க. ஓகே சார். நல்லா விசாரிச்சிட்டோம். இந்த பையன் தான் சார். சொல்லுமா. இந்த பொண்ணு எனக்கு ஞாபகம் இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 107 இவங்க தான் ரூம் புக் பண்ணிருந்தாங்க. இல்லை நான் தான் அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் சிரிக்கிற? இல்லைங்க சார், காலிலேருந்து ஒரு 6-7 காண்டம் சாயங்காலத்துக்குள்ளே யூஸ் பண்ணிருக்காங்க சார். அதனால தான் ஞாபகம் இருக்குது சார். ஆமாம் சார், அவங்க ரூம் புக் பண்ணதுக்கான ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அவங்க ஒய்ஃபைக்காக யூஸ் பண்ண செல்ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது சார். ஓகே, கேஸ் முடிஞ்சிருச்சு. எஸ்ஐ கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். மதி, மணி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அனுப்பியிருப்பாப்ல மெயிலில். ஆமாம், அவன் ஐடி ப்ரூஃபை வச்சு தான் ரூம் புக் பண்ணியிருக்கான். அவன் ஃபேமிலி டீட்டெயில்ஸு, அவன் ஃப்ரெண்ட்ஸு மொத்தம் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் தூக்குங்க. ஆமாம் ஆமாம். பொண்டாட்டியை தனியாக விட்டுட்டு போகவே முடியலையே. சின்ன கேப் கிடைச்சாலும் பூந்தர்றானுங்க. அதுக்காக வேலைக்கே போகாமல் வீட்டிலே இருக்க முடியுமா சார்? தம்பி, நீங்கள் பொண்ணுங்களையே தப்பு சொல்கிறீங்க. இல்லை, பையனே தப்பு பண்ணட்டும் சார். பையன் என்ன தனியாவா தப்பு பண்ணுறான்? பொண்ணோட தானே பண்ணுறான். அப்போ பையன் தப்பானவனா, பொண்ணுகளும் தப்பானவங்க தான். தம்பி, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுக்கே ஒரு நாள் முழுக்க ஸ்டேரிங்கை பிடிச்சி ஆக்சிலேட்டரை அழுத்தி எவ்வளவு நேரம் ஆனாலும் தடவி தடவி நிமிஷத்துக்கு நிமிஷம் கீரை மாற்றி கண்ணுங்கருத்துமா எவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுறீங்க. 8 மணி நேரம் வேண்டாம் தம்பி, ஒரு 4 மணி நேரம் உங்கள் ஒய்ஃபு கூட சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. அப்போ குடும்பம் நடத்துறதுக்கு யார் சார் காசு தருவா? அதுக்கு உங்கள் ஒய்ஃபு டெய்லி 500 ரூபா உங்கள் கையில் கொடுத்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லவா முடியும்? சார், மனசாட்சியே இல்லாமல் பேசாதீங்க சார். சவுதியில் ஒட்டவங்குண்டியை கழுவிட்டு 50 டிகிரி வெயிலில் குடும்பத்தை விட்டு குழந்தைய விட்டுட்டு பொம்பளை சுகத்தை பெருசாக நினைக்காம எல்லாத்தையும் அடக்கிட்டு கஷ்டப்படுறானே, யாருக்காக சார்? நீங்கள் ஒரு போலீஸு, கேஸுன்னு வந்துட்டா நைட்டுன்னு பகல்னு பார்க்காம கை நீட்டி காசு வாங்குறீங்கல்ல. ஏய், என்னடா பேசுகிற? சார், உங்கள் சம்பளத்தை சொன்னேன் சார். வெளிநாட்டில் பாதி உயிரோட எல்லாத்தையும் அடக்கிட்டு செல்ஃபோனில் தான் பொண்டாட்டி போட்டாவை பார்த்துட்டு காலத்தை ஓட்டுறானுங்க. ஆனால் அவனுங்க பொண்டாட்டிங்க இங்கே. ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் மனசனாக இருந்தால் மனசாட்சி வேணும் சார். சரியா சொன்னீங்க தம்பி. சட்டத்தாலையும் அரசாங்கத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு இருந்தால் தான் முடியும். சார், நீங்கள் சொன்ன அட்ரஸில் விசாரிச்சிட்டேன் சார். அவரும் அவங்க ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சார். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவங்க வீட்டில் யாரும் இல்லை சார். கல்யாணம் ஆனவனா தான் மாட்டட்டும், அவன் கொட்டையை கலைக்கிறான். மருந்து யாருக்கு சார்? மருந்து யாருக்கு? பாப்பா, குழந்தைக்கு. இது உங்களோட லைசன்ஸ் தானே? உங்களுக்கு தான் பார்த்து சொல்லுங்கள். ஆமாம். எங்கே கிடைச்சது? இதை அவங்க வீட்டில் கொடுத்துருங்க. நீ கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். ஏன் சார், என்னாச்சு சார்? உனக்கு பிரியாவை தெரியுமா சார்? சொல்கிறா. எந்த பிரியா சார்? உனக்கு எத்தனை பிரியாவோட தெரியும்? உன் இடுப்பெலும்பு ஸ்டங்கை எடுக்கிறதுனால தானே. அதை உடைச்சா எல்லாம் சரியாயிடும். எந்திரம் திரும்பி நில்றோம். உன்னை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. என் குழந்தைக்கு உடம்பு சார், என்னை விட்டுடுங்க சார். எத்தனை வச்சு வாய உடைச்சு. எந்த குழந்தைடா? கொடைக்கானல்ல இருந்து என்னக்கிட்ட வந்த? கொடைக்கானல் போய் 2-3 வருஷம் இருக்கு சார். அடிங்க, ஒழுங்கா கேட்டா சொல்ல மாட்டியா நீ? உண்மையா சொன்னா பொழைச்ச. நீ சொல்ற கதையை கேட்டுக்கிட்டு நேரம் போக்குறதுக்காக இங்க உட்காந்துட்டு இருக்க. இன்னொருத்த போட்ட நீ சமானா அவ்வளவு வெறி உனக்கு. கையும் கொள்ளுமா மாட்டினதுக்கு அப்புறம் உண்மையை சொல்ல மாட்டேங்கிற. ஒருவேளை உன் பொண்டாட்டி உன் ஐடி ப்ரூஃபை கொடுத்து இன்னொருத்தங்க கூட ரூம்ல இருந்தாலும் சார், என் லைசன்ஸ் வந்து 2 வருஷம் ஆச்சு சார். நானே 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் சார். வேணா விசாரிச்சு பாருங்க சார். எந்த ஸ்டேஷன்லடா கம்ப்ளைண்ட் கொடுத்த? சார், தொலைஞ்சது ஒரிஜினல் இல்லை சார், ஜெராக்ஸ் சார். போனை ஏன்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க?
இது யார் நம்பரு? உன்னோட லைசன்ஸ் ஐடி ப்ரூஃபாக கொடுத்து தான் எடுத்திருக்கு. இதுவும் ஒன்றுது இல்லை, உன் லைசன்ஸோட 2 ஃபோட்டோவையும் சேர்த்து தொலைச்சிட்டல. இது யாருன்னு தெரியுதா? கொடைக்கானல் வந்ததுக்கப்புறம் எனக்கு யாரை பார்த்தாலும் பயமாக இருந்துச்சு. யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்களோ, நம்மளை பார்த்துருவாங்களோ. என் முகத்தை கர்ச்சிஃபாலே மூடி வச்சுருந்தேன். அதனால் ரூம் விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. மாத்திரையா? நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னல. என்ன மாத்திரை இது? சாப்பிடு, அப்புறம் தெரியும். ஒரு மாத்திரைக்கு 6 ரவுண்டா? சூப்பர்ரா. சூப்பரா? அட போடி. ஹே கம் ஆன் டா, எழுந்துடா. ஐயோ. கம் ஆன் விஜய், கம் ஆன். வேக் அப். என்னடி? ஐயோ ப்ளீஸ் போயிடு. சத்தியமாக முடியல. தூங்கணும். சும்மா புஜிமா டார்ச்சர் பண்ண. சரி வேணாம், போய் சரக்கு வாங்கிட்டு வா. சரக்குலாம் வேணாம் போ. ஏய் உனக்கு இல்லடா, எனக்கு. உன் கூட சரக்கு அடிச்சா ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா? ப்ளீஸ் தூங்க மேடம், கொஞ்ச நேரம் தூங்குறேன் ப்ளீஸ். தூக்கம் வருதா? சரி தூங்கு. ஆனால் இங்கே 3 நாள் இல்லை, 6 நாள் இருக்கணும், ஓகேவா? என்ன சரக்கு வேணும்? ஹலோ அனன்யா, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கால் பண்ணாத. முடிஞ்ச அப்புறம் நானே கால் பண்றேன். எக்ஸாம் முடிஞ்சதும் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. வீட்ல வந்து பேசுங்க. நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வாங்க. என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நான் அண்ணனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறேன். அப்போ நீங்க வர மாட்டீங்கல்ல? நான் ட்ரை பண்ணுறேன். நீங்க முன்ன மாதிரி இல்லைங்க, ரொம்ப மாறிட்டீங்க. நீங்க வரலனா நாளைக்கு என்ன வேற யாருக்காவது நிச்சயம் பண்ணிடுவாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரக்கு எங்கடா? பிரியா, நான் அர்ஜென்ட்டாக கிளம்பணும். பிரியா. அர்ஜென்ட்டா? ரொம்ப அர்ஜென்ட்டா? சரி வா போலாம். பிரியா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க பிரியா நீ. பாரா, அப்பா நம்மளை விட்டுட்டு தனியா போறாராம். ஏய் என்ன நடிக்கிறியா? என்னன்னா லூசு நினச்சியா? நமக்குள்ள 20 நாள் தானே பழக்கம், அதுக்குள்ள எப்படி ப்ரெக்னென்ட் ஆவ? அடேங்கப்பா, உங்க அப்பா ரொம்ப புத்திசாலி. அப்பா போகட்டும், அப்பாவுக்கு பாய் சொல்லு. அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, ஃபோன் கால் ரெக்கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு அப்பாவோட லைசன்ஸில் இருக்க அட்ரஸ்க்கு போய் தாத்தா பாட்டியை பார்ப்போமா? டேய் ஃபோனை சைலண்ட்லாச்சும் போட்டு தொலையேண்டா. என் கூட வரும்போது என் கூட மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னல. இப்படி கண்ட ஃபோனெல்லாம் பேசிட்டு இருந்தா எப்படி? ஃபோன் அங்கே வை. பிரியா ஒரு கால் தான் பிரியா, ஒன்று சொல்லிக்கிறேன் பிரியா. நானே அட்டன் பண்ணி பேசிட்டுமா? நீ என் கூட தான் இருக்க, தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. பிரியா ப்ளீஸ் பிரியா, அட்டன்லாம் பண்ணுறது பிரியா, சொன்னால் கேளு பிரியா ப்ளீஸ். நானும் அதான் சொல்கிறேன், என் கூட இருக்கப்போ ஏன் பெர்மிஷன் இல்லாமல் ஃபோனை தொடக்கூடாது. கோவம் வருதா? சரி இந்தா என் ஃபோன். என் புருஷன்கிட்ட நீயே ஃபோன் பண்ணி பேசிக்கோ.
நான் கூடவே வந்துடுவேன். என்னடா அடிக்கணும் போல தோணுதா? என்ன நவீன் அப்படி பார்க்குற? தோணுதுன்னு சொல்லு பார்ப்போம். டேய், ஆம்பளை இருந்தால் சொல்கிறா பார்க்கலாம். எனக்குள்ள ஒரு பயம், ஒரு ஏழாமை. நான் ஒரு ஆம்பளையான்னு தோணுது. இதான் என்னோடய சபலத்துக்கு கிடைச்ச பரிசு. இன்றைக்கி தான் கடைசி நாள். நான் கோவப்பட்டு எந்த முடிவு எடுத்தாலும் அது என் குடும்பத்தோட நிம்மதியை தான் கெடுக்கும். ரெண்டு நாள் ரூம்குள்ளே இருந்துட்டோம். இன்னைக்கு ஈவினிங் சென்னை கிளம்புறோம். அதுக்குள்ளே ஜாலியாக ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, வா கிளம்பு. ஏன்டா இந்த பள்ளத்துக்கு இப்படி பயப்படுற? ஏ வெங்கட் கிட்ட கால் வந்துருச்சு. ஜாலி பேசுறியா? குட்டிமா 100 ஆயிஸ் உனக்கு. இப்போதான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க இருக்கீங்க இப்போ? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல. இன்னைக்கு நான் சென்னைக்கு வந்துடுவேன். அம்மா முன்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. இதை கொடுக்குற வெயிட் பண்ண. ஐயோ, அம்மா சாமி கும்பிட்ட கோயிலுக்குள்ளே போயிட்டாங்களே. ஈவினிங் கால் பண்ணு, பேசலாம். சரி, நைட்டு பேசலாம். ஓகே, பாய். பிரியா, நான் சென்னைக்கு வரல, அப்படியே ஊருக்கு சரி, வா போயிட்டு. செல்ஃபி எடுத்துக்கலாம். வா. ஏய், நீ சொன்ன மாதிரி உன் கூட 3 நாள் இருந்தாச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அப்படின்னா பாப்பாவை என்ன பண்ணுறது? பாப்பாலாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். ஆக்சுவலாக நான் சொல்கிற பேச்சு எல்லாமே நீ கேட்குற. நான் உட்காருன்னு சொன்னால் உட்கார்ற, நான் படுன்னு சொன்னால் படுக்கிற. இப்படி சொல்கிற பேச்செல்லாம் கேட்குற உன்னை எப்படிடா விடுறது? உன்னை பார்க்கவும் பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது? உன்னை விட்டுட்டு போகிறதுக்கும் எனக்கு மனசு வர மாட்டேங்குதே. ஓ பிரியா, நாலு விடு பிரியா, ப்ளீஸ் பிரியா. ஏன்டா இப்படி ஆங்கிரி பேர்ட் மாதிரி மாறிட்ட? சரி, அல்லாத கணத்தை வச்சுக்கோ. சரி, ஒன்று பண்ணு. ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டு நீ போயிடு. இப்போ வா, செல்ஃபி எடுத்துக்கலாம். வா 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 வா. வாடி செல்லோ, வா வா வா, செல்ஃபி எடுக்கலாம். வாப்பா, வாடா. என்னை எப்படி நிம்மதியாக இருக்க விட மாட்டேல? சாவுடி. அனன்யாட்டேருந்து கால் வந்துச்சு. நான் பேசுறதை வச்சு பிரச்சனையில் இருக்க நான் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அவளும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணேன். ஹலோ ஹலோ. ஏன் யாருமே வரல? நேத்து வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம லவ் பண்ற விஷயத்த நானே வீட்ல சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்னங்க ஷாக்கிங்கா இருக்கா? ஹாப்பியா? அடுத்த வாரம் வீட்ல பேசிட்டு என்ன பொண்ணு பார்க்க வாங்க. எந்த விஷயத்துக்காக நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோமோ அது கடைசியில நடந்துருச்சுல. இனிமேல் நம்ம கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கேயே நான் ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக ஹோட்டலுக்கு போய் வெக்கேட் பண்ணி அவள் லக்கேஜை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மதுரைக்கு வரப்போ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நான் சென்னைக்கு வந்துட்டேன். நாள் போக இந்த கேஸில் நான் மாட்டிக்காமல் தப்பிச்சிடன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு வேளை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிற நிலமை வந்துச்சுன்னா
ஆக்சிடெண்ட்டில் என் உயிர் போகிற மாதிரி பண்ணிக்குவேன். அப்போ தான் என் குடும்பமானம் போகாது. சுனில் சார் கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்க வந்தேன். சார் தான் வந்து உங்களை வீட்டில் பார்க்க சொன்னாரு. வீட்டு வாசல்ல தான் இருக்கேன், கொஞ்சம் வரீங்களா? நீங்க தான் நவீன்களா? ஆமாம். நீங்கள் யார்? சார் 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 போலீஸா? சார் சார், அவனை என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பார்த்துருக்கேன் சார். விசாரிக்காமல் உட்கார வச்சுருக்கீங்க. அனுப்புங்க சார். அவன் வந்து 1-2 மாதம் தான் சார் இருக்கும். பிரியா கிட்ட என் லவ் சொல்கிறதுக்கு 7 மாதம், என் லவ் அவன் அக்செப்ட் பண்ணிக்க 5 மாதம் சார். என் லவ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு மொத்தமாக 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா 1.5 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் என்னடா நான் 1.5 மாதத்தில் பார்த்தான், பேசினான், பழகனான்ட்டு கேஸினும் கண்டிப்பாக தப்பான பாதையில் போயிட்டுருக்கு சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை உங்கள் ஒய்ஃபு. பெரிய ஃப்ராடு, ரொம்ப ஒஸ்ட்டு தம்பி. இந்த கேஸை விசாரிக்கிறப்போ ஐயாவே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. கொடைக்கானலில் ரூம் புக் பண்ணுறாங்க. அதுக்கு கொடுத்த ஐடி ப்ரூஃபு அதே ரூமில் ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ண நம்பரோட ஐடி ப்ரூஃபும் ஒன்று தான். அது யாரோடதுன்னா வினோத்தோடது. ஆனால் வினோத் கொடைக்கானல் போகலை, சென்னையில் தான் இருந்திருக்கான். அந்த நம்பரில் யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது அந்த நம்பர் உங்கள் ஒய்ஃபு பிரியாவோடது தான்னு தெரிய வருது. அந்த நம்பரில் அதிகமாகவும் அன்டைம்லேயும் யார் யார் பேசியிருக்காங்கன்னு எடுத்து பார்க்கும்போது ஒரு நம்பர் தான் அதிகமாக ஒன்றா ட்ராவல் ஆகிருக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பிரியாங்கிறவ ரொம்ப மோசமான பொண்ணு. உன்ன மாதிரி பல பேரை ஏமாத்திருக்கா. உன் கூட மட்டும் வாழ்வான்னு நினைக்கிறியா? உன் கூட நல்லா ஊரை சுற்றிட்டு உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டே இருப்பா. உனக்கு கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். பிரியா இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. சார், நான் உண்மையாக சொல்லிடுறேன் சார். அவன் என்னை கொடைக்கானல் கூட்டிகிட்டு போனான் சார். அவள்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருந்துச்சு சார். புருஷன் கூட தான் பேசிகிட்டு இருப்பா. அந்த நம்பர் கூட எனக்கு தெரியாது சார். இன்னொரு ஃபோனில் என் கூட பேசுவா சார். இதெல்லாம் இல்லாமல் வேற ஒரு நம்பர் வச்சுருந்தா சார். அதில் தான் பொழுதுனிக்கும் பேசிட்டே இருப்பா. அதில் பேசினது ஒரு பெரிய பணக்காரன் தெரிஞ்சுது சார். எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வரேன்னு சொல்லிட்டு கொடைக்கானல்லேருந்து மதுரைக்கு என்னையும் கூட்டிகிட்டு வந்தா சார். எனக்கு ஒரு செல்ஃபோன் கொடுத்துருந்தா. அதை வாங்கிட்டு என்னை சென்னை கிளம்ப சொல்லிட்டா. அவளை பற்றி எங்கேயும் மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லி தான் அமிச்சா. இருந்தாலும் அவள் என்ன தான் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தூரம் போய் நின்று ஓஞ்சிக்கிட்டே பார்த்தேன் சார். ஃபோனில் பேசிட்டே இருந்தா. ஒரு கார் வந்துச்சு. அவள் காரில் ஏறி உக்காந்தா. அப்புறம் அந்த காரு கிளம்பி போயிடுச்சு சார். இதுதான் சார் நடந்துச்சு. சரி, நீ இப்போ கிளம்பு. ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. சரிங்க சார். சரியா? சரி. கூப்பிடும்போது ஸ்டேஷனுக்கு வரணும். கிளம்பு. இங்கே வர கேஸில் பொண்ணுங்க தான் பாவம். குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களும் சம்பாரித்து குடும்பத்துக்கு கொடுத்தா குடும்பத்துக்கு ஒத்தாசையாக இருக்கணும் தான் வேலைக்கு வராங்க. அவங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட வேலை பார்க்குற ஒவ்வொரு பொண்ணும் தினம் தினம் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒரு நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் என்னன்னா நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு ரொம்ப கேவலமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுக்கிடையில் லவ், கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும் அழகான பொண்ணு வேணும். எல்லாரும் அழகான பொண்ணு வேணும்னு அழகுன்னு. இப்போ எனக்கு கல்யாணம் ஆன 2 வருஷத்தில் முடி கொட்டிருன்னு எனக்கு தெரியும். அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாதாரண நல்ல குணமுள்ள பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதே ரொம்ப அழகான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா 2 பேரும் நடந்து போகும்போது 1-2 ஸ்டெப் முன்னாடி நடந்து போவா, இல்லாட்டி 2 ஸ்டெப் பின்னாடி நடந்து வருவா. இப்போது என் ஒய்ஃபு என்னோட கூட நடந்து வரும்போது கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக நடந்து வர்றா. அழகுங்கிறது நிரந்தரம் இல்லை தம்பி. குட்டிமான்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டா சார். பணம் சம்பாதிக்கிறதுக்காக படித்தேன். மனசா படிக்கல சார். அவளை விட்டுருங்க சார். நான் என் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். காணாம போனா கண்டுபிடிச்சிடலாம். ஓடி போனா
நான் தான் காணவில்லை திரைப்படத்தினுடைய இயக்குனர் அனிட்டஸ் ராஜா. த வேர்ல்டு மோஸ்ட் லோ பட்ஜெட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கம்மியான செலவில் வந்து இந்த படம் 52,000 செலவில் இந்த முழு படத்தையும் நான் இயக்கியிருக்கேன். இது முழுக்க முழுக்க சாதாரண மொபைல் ஃபோன், ஹேண்ட்ரைட் சாம்சங் மொபைலில் இயக்கப்பட்ட திரைப்படம். இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், கேமரா, ஆர்ட் டைரக்ஷன், காஸ்டிங் எல்லாமே நான் தான் பண்ணேன். இது வந்து மொபைல் எடுக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு சின்ன கதை, அவ்வளோதான். இப்போ வந்து என்கிட்ட ஒரு நல்ல கதைகள் ஒரு 3 இருக்குது. இதில் வந்து ஒரு கதையை நான் வந்து திரைப்படமாக இயக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டுருக்கேன். நல்ல கேமராவில் தேட்டர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ சினிமா துறையை சார்ந்தவங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுற ஐடியா இருக்கிறவங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் பங்களிக்கலாம், முழுக்க பங்களிக்கலாம், பார்ட்டாக பண்ணலாம். ஸோ ஏதோ ஒன்று பண்ணலாம் ஐடியா இருக்கிறவங்க என்னோடய நம்பர் இருக்குது, என்ன தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்மியான ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல திரைப்படத்தை இயக்கலாம். நன்றி.